இது என்னது? டிவோர்ஸ் பேப்பர். நான் இதில் சைன் பண்ணிட்டேன். நீயும் படிச்சு இதில் சைன் பண்ணிடு. சார், உங்களோட இந்த வீடும் அந்த வீடு மாதிரியே ரொம்ப பெருசா இருக்கு சார். உங்களுக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இல்ல? பயம் எதுக்கு? என் கூட தான் அவ இருக்காளே. என்னை விட்டுட்டு என்னைக்கு போக மாட்டா. அவ யாரு சார்? இங்க யாருமே இல்லையே. அங்க இருக்கிற ரூமை எப்பவும் திறக்க கூடாது. ஆனா இருந்தாலும் உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த ரூமை எந்த காரணத்தை கொண்டு திறந்து பார்க்க கூடாது. சார், இந்த தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குல்ல சார்? ஆமா, அது குளத்தை பார்த்ததும் புரிஞ்சிருச்சு. சார், எங்க கிராமத்துல குளம் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். அப்புறம் நாங்க இந்த குளத்துல நல்லா குளிப்போம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் இந்த குளத்துல குளிக்கலாமா? இது குளம் இல்ல, இது ஸ்விம்மிங் பூல். நீ எதுக்கு கோவப்படுற? நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நான் உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். சார், எனக்கு என்னமோ அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு தோணுது சார். ஹலோ ஹலோ. என்ன விடு. என்ன எதுக்கு கட்டி போட்டிருக்க? என்ன விட்டு. நீ என்ன நினைச்ச? நீ இங்க என்ன கூட்டிட்டு வந்தனா? நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் உன்னை வேட்டையாடணும்னு நினைச்சேன். எப்போ நான் உன்னை முதல் முறையா பார்த்தேனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவளை வேட்டையாடுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு. என்ன டார்லிங், நீ என்ன அவ்வளோ ஈஸியா மடக்க முடியும்னு நினைச்சியா? உன்னோட இந்த சிகப்பான தோலு கூட என்ன மடக்க முடியல. நீ எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா பாவம் என்னை எதுவும் செய்ய முடியல. என்ன டார்லிங், நீங்க போலீஸ்காரங்க கூட அவ்வளவு பெரிய முட்டாளுங்களா? இப்ப நீ இப்படியும் யோசிக்கலாம். நான் ராதையில இருந்து எப்படி லக்ஷ்மியா மாறினேன்னு, அதாவது ஒரு ஆம்பளையில இருந்து திருநங்கையா எப்படி மாறினேன்னு. சரி, ஓகே, இப்ப நான் உனக்கு என் கதையை உன்கிட்ட சொல்றேன். ஆமா ஆமா, நான் உன்னை பத்தி தான் சொல்ல போறேன். என்னோட கதையோட டைட்டில் என்னன்னா, புருஷன், பொண்டாட்டி, அப்புறம் அவன். அட பைத்தியம், முட்டாள், நீ ஃபோன் வச்சதானே என்னால் போக முடியும். சரி, ஓகே, நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஃபோனை வை.
ஐ எம் சாரி. என்னால் ஏற்பாட்டெல்லாம் பெருசாக செய்ய முடியல. ம் சின்ன வயசுலேயே நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன். இப்போ என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அது நீதான். நான் உனக்கு எப்பவும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். உன்னோட அப்பா என்ன நம்பி உன் கையை என் கையில் ஒப்படைச்சிருக்காரு. அவரோட நம்பிக்கையை நான் எப்பவும் உடைய விட மாட்டேன். ம் இந்த துணை அப்புறம் இந்த கை என்னைக்குமே நான் விட மாட்டேன். நானும் முழு முயற்சி பண்ணுவேன். உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேங்க. உங்களோட துக்கம் பூரா என்னோடது, அப்புறம் என்னோட சந்தோஷம் ஃபுல்லா உங்களோடது. சரி, நான் ஏதாவது செய்கிறேன். ம் சரி. ம் ஆ நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ம் குட் மார்னிங். குட் Bed மார்னிங். coffee. பெட் காஃபி. ம் சீ, இவ்ளோ கேவலமான காஃபியா? நீ என்னோட இந்த நாளோட மூடையே கெடுத்துட்ட. டென்ஷன் ஆகாத, நான் வேற காஃபி எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீ ஃப்ரெஷ் ஆயிடு. ஏய் டார்லிங், நீ சாப்பிடவே மாட்டேங்கிற. சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் என்னாச்சு? என்னாச்சா? ராதே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ எடுத்துட்டு வரேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. வந்துட்டா?
ம். இவ்ளோ கேவலமான சாப்பாடு. ஐயோ. நான் டேஸ்ட் பண்ணனே நல்லா தானே இருக்கு. உன்னோட சாப்பாடை நீயே சாப்பிடு. டார்லிங் சாரி சொல்லிட்டேன்ல, இப்ப மன்னிச்சிடு. சாரி ப்ளீஸ். இங்க பாரு, நான் காதை பிடிச்சிட்டு கூட சொல்றேன், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. எதுக்கு? என்ன பண்ணுவ? ஷாப்பிங் போறதுக்கு. ப்ளீஸ் டார்லிங். பர்ஸ்ல இருக்க எடுத்துக்கோ. ஓகே, தேங்க் யூ. நீ ரொம்ப நல்லவன். ஹலோ ரோஷினி, எனக்கு ஆஃபீஸ் வேலை முடிஞ்சுது. வேணா உனக்கு ஷாப்பிங்க்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், என்னோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அப்படியா? சரி, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்க எங்கே வரட்டும்? லொக்கேஷன் ஷேர் பண்ணு. இங்க பாரு, நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு வேலை பண்ணு, நீ போ, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, ஓகே. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்றேன்ல, ஏன் இவர் இப்ப ஃபோன் பண்றாருன்னு தெரியல. சொல்லுங்க. எங்க இருக்க? கொஞ்சம் இரு. கட் பண்றீ? நான் தான் சொன்னல அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. அட அவரை விடு. என் மூடிய ஸ்பாயில் பண்ணிட்டான். ராதே, நீ எதுக்கு இப்ப இப்படி உட்காந்துட்டு இருக்க? ராதே, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எங்கடி போன? அப்படின்னா? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். ஷாப்பிங்க்கு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன்ல, அதான் சொன்னேனே. ஷாப்பிங் போனியா? அப்ப ஏதாவது பொருள்லாம் வாங்கியிருப்ப. அதெல்லாம் எங்க இருக்கு? அத நான் அம்மா வீட்லயே மறந்து வச்சிட்டேன். அப்படியா? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையாங்க? ஆக்சுவலி நான் அம்மா வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு சுத்தமா பசிக்கல. ஒரு வேலை பண்ணு, நீ ஏதாவது சமைச்சிக்கோ, வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, டயர்டா ஃபீல் பண்றேன். நான் தூங்க போறேன். குட் நைட். அந்த பையன் யாரு? பையனா? எந்த பையன்? அதான் அந்த பையன் கூட தெரு தெருவா ஊர் சுத்திட்டு இருந்தியே. ஓ, அவனா? அவன் என் சின்ன வயசு காலேஜ் ஃப்ரெண்டு. இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லையே.
அதை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஒரு நிமிஷம், நீ இப்ப என் மேல சந்தேகப்படுறியா? இங்க பாரு, நான் உன்கிட்ட 2-3 வார்த்தை ஃப்ரெண்ட்லியா பேசிட்டேன். அதுக்கு நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. அது சரி, நான் ஏன் உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்? நான் எங்க போறேன்னு, யாரை மீட் பண்றேன், என்ன பண்றேன்னு உன்கிட்ட ஏன் சொல்லணும்? நீ என்கிட்ட இதை கேட்கறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிச்சு பாரு. உனக்கு புரிஞ்சதா? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க சாரி சொல்லிருப்பாங்களே. ஆமா, அவ எனக்கு சாரி சொன்னா. சாரின்னு சொன்னா. இந்தா. Cheers. வேணா போதும், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. விக்ரம், சொன்னா please. கேளு. வேணா இன்னும் கொஞ்சம் வேணா விக்ரம். வேணும், ஏய், please. வேணான்னு சொல்றல, சொன்னா விக்ரம். கேட்க மாட்டியா? வெய் கொஞ்சம் அத. விக்ரம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன குடிக்க விடு, stupid. ஏய், நீ தாண்டி ஸ்டூபிட். இரு, சொன்னா கேளு. விக்ரம், I love you. I too love you so much. ரோஷினி, ஓஹோ, வந்துட்டியா என் செல்ல புருஷா? விக்ரம், இவர்தான் ராதே, என்னோட செல்ல புருஷன். வணக்கம் ராதே. ரோஷினி, நீ உள்ள போ. அப்புறம் நீயும் கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ, இவன் என்னோட ஃப்ரெண்டு. அப்புறம் இவனை பார்ட்டி கூப்பிட்டதே நான் தான். குறுக்க வந்து பார்ட்டியை முடிக்க சொல்றது நீ யாரு? ரோஷினி, பேசாம உள்ள போ. நீ ரொம்ப அதிகமா குடிச்சிருக்க. இன்னொருத்தர் முன்னாடி அசிங்கம் பண்ணாத. அசிங்கமா? நீதான்டா என்னோட வாழ்க்கையவே அசிங்கப்படுத்திட்டியேடா. அட, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்படலையேடா. ஆனா நான் என்ன பண்றது? ஆனா எங்க அப்பாவுக்கு விக்ரம பிடிக்கலையே. அப்புறம் வேற வழி இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. ஒருவேளை வலுக்கட்டாயமா விக்ரம கல்யாணம் பண்ணியிருந்தா அப்பா ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா சேரிட்டிக்கு கொடுத்துருப்பாரு. நான் உன்னை கல்யாணம் இதுக்காக தான் பண்ணேன், ஏன்னா நீ ரொம்ப சிம்பிள். அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும்னு. ஆனா பட் யூ ஆர் ஸ்ட்ராங். Don't be upset, baby. Enjoy the moment. இந்த குடி. ரோஷினி, ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட். உனக்கு சொல்லியாச்சுல உங்க மேரேஜ் ஒரு டிராமான்னு. அப்புறம் எதுக்கு குறுக்க வந்துகிட்டு இருக்க? கிளம்புடா. இவ என்னதான் காதலிக்கிறா என்ன? கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்றல. உன்ன
விட மாட்டேன். ஏய், விடு விடு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா விக்ரம் மேலேயே கை வைப்ப? உனக்கு தெரியலையா நான் என் பேபி கூட ரொம்ப பிஸியா இருக்கேன்னு? ஈரமான உதடு உருகுதே உருகுதே. சாரி பேபி. என்னடி நீங்க வியாபாரம் பண்றீங்களா வேற ஏதாவது பண்ணுகிறீங்களா? எங்க தான் கவனத்தை வச்சுங்கிறீங்க? காசும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, காசும் கலெக்ஷன் கிடையாது. அக்கா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கக்கா, காசு வரும்க்கா. நீங்க காசு கொடுக்கலனா மட்டும் என் உடம்பு கட்டி போயிடாதா? உனக்கு ஏதாவது துக்கம் ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. அழாத கண்ணா அழாதா. எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இன்னும் என் பேருக்கு வராத வரைக்கும் எக்காரணத்துக்கும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். இல்லனா நீ ஒரு வேலை பண்ணு, எங்க அப்பாவை என்னோட வழியில இருந்து எடுத்துரு. அப்போ அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சந்தோஷமா உனக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். நீங்க எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வெடி வெடிக்கணும்ல. போ